நடக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திற்கு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினரும் சிஐடியுடைய தமிழ் மாநில தலைவருமான அருமை தோழர் ஏ சவுந்தரராஜன் அவர்களை தலைமையை நடத்தி தருமாறு அன்போடு உங்கள் சார்பாக கேட்டுக் கொள்கிறேன். அன்றாடம் உயிரை பணயம் வைத்து இந்த மண்ணில் வலம் வந்து கொண்டிருந்த நம்முடைய மூத்த தோழர் அருமை தோழர் ஜிபி அவர்களே, ஜி வீரையன் அவர்களே, அருமை தோழர் TKR அவர்களே, சம்பத் அவர்களே, வாசிகி அவர்களே, பாலகிருஷ்ணன் அவர்களே, தோழர் சுகுமாரன் அவர்களே, ஏவி முருகையன் அவர்களே, நீலமேகம் அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற அருமை தோழர்களே, இங்கே வெண்மணிகளே நாம் ஒரு நினைவாலயத்தை இப்போது உருவாக்கி இருக்கிறோம். இந்த மண்ணில் அடக்குமுறை எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்தது என்பதை எடுத்துச் சொல்லுகிற ஒரு நினைவாலயமாக இது இருக்கும். அடக்குமுறையை செய்கின்றவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் அதை எதிர்த்து உழைக்கும் வர்க்கம் போராடும் என்பதை எடுத்துச் சொல்லும் போர் சின்னமாகவும் இந்த நினைவாலயம் இருக்கும். இறுதி வெற்றி உழைப்பாளர்களுக்குத்தான் என்பதை சொல்லுகின்ற நினைவாலயமாகவும் இது இருக்கும். உழைப்பாளர்களின் உறுதியை பறைசாற்றுகிற, போர்க்குணத்தை பறைசாற்றுகிற, அர்ப்பணிப்பை பறைசாற்றுகிற, இறுதி வெற்றி எங்களுக்குத்தான், சோசலிசத்திற்குத்தான் என்று சொல்லுகிற ஒரு நினைவாலயமாய் இது தொடர்ந்து இங்கே கம்பீரமாக நிற்கும். தமிழக தொழிலாளர்கள் கற்பனையை நிஜமாக்குவதற்கு மிகச்சிறந்த பொறியாளர் ஒருவர் கிடைத்தார். அவர்தான் SR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ராஜேந்திரன் அவர்கள். நம்முடைய கவலையை முழுக்க பகிர்ந்து கொண்டு இந்த வேலையை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். அன்னவாசலிலே இருந்து கற்களை கொண்டு வந்திருக்கிறோம், திருவக்கரையிலே இருந்து கற்களை கொண்டு வந்திருக்கிறோம், சிறுதாமூரிலே இருந்து கற்களை கொண்டு வந்திருக்கிறோம், குன்னத்தில் இருந்து கற்களை கொண்டு வந்திருக்கிறோம். ராமேஸ்வரம் கோயிலம் இன்னும் முழுமையடைய வேண்டி இருக்கிறது. எந்த கிரகப்பிரவேசத்தின் போதும் முழுமையாக கட்டிடம் நிறைவேறியதில்லை. இந்த கட்டிடத்திற்கும் அதுதான் விதி. ஆனால் நாங்கள் இப்போது இதை முடிக்காமல் இருப்பதற்கு 2 காரணம். ஒரு காரணம், கல் கிடைக்கவில்லை, அது மிக அரிதான ஒரு பொருளாக இருக்கிறது. 2வது காரணம், காசு தட்டுப்பாடு. கல்லையும் பெறலாம், காசையும் பெறலாம், நீங்கள் இருக்கிறீர்கள். இப்போது சிஐடியினுடைய தாரக மந்திரம் ஆளுக்கு 100, அடுத்த வருடம் வந்து இங்கே பாரு என்பதுதான் சிஐடியு இங்கே நாங்கள் சொல்லுவது. ஆகவே சுத்தப்படுத்துகின்ற ஒரு இடமாய் தீண்டாமை கொடுமையை சித்தரிக்கிற ஒரு நினைவு கூடத்தை இங்கே உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் ஏற்கனவே எடுத்த முடிவை படிப்படியாக இங்கே செயல்படுத்துவோம். அனைத்திற்கும் உங்களுடைய ஆதரவு தேவை, ஒத்துழைப்பு தேவை என்று உங்களை கேட்டுக்கொண்டு இந்த கட்டிடத்தை எழுப்புவதிலே தொழிலாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்தார்கள். ஒரு நாள் சம்பளம் என்று கேட்டோம், பல விதங்களிலே கேட்டோம். இதுவரை இந்த கட்டிடத்திற்கு நாம் 3 கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறோம். இந்த காலத்தில் 7 ஆண்டு காலத்தில் நாம் 6 தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம். அதே மாதிரி பலவிதமான மாநாடுகளை நடத்தி இருக்கிறோம். அனைத்து வெகுஜன அமைப்புகள் மாநாடுகளை அந்த 2 பேர் அதை கொடுத்தார்கள். அதே போல் ஏராளமாக இங்கே கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிற கொடி கம்பம். இந்த கொடி கம்பம் 1044 கிலோ எடை கொண்ட ஒரு கொடி கம்பம் இருக்கிறது. இந்த மண்ணுக்கு கீழே 2 கட்டிடங்களுக்கான செலவு ஆகியிருக்கிறது. இந்த இடத்துல அப்படித்தான் கட்ட முடியும். தஞ்சையிலே இருக்கிற பிரகதீஸ்வரன் கோயில், இவ்வளவு பெரிய கோயிலை எப்படி இங்கே கட்டினார்கள் என்கிற பிரமிப்பு எல்லோருக்கும் இருந்தது. 2 மாதங்களுக்கு முன்னால் அங்கே ஆய்வு நடத்திய தொல்லியலாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள், 300 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டி அது முழுக்க பெரும் 44 மூட்டை நெற்களை நாங்கள் தருவோம் என்று அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் முடிவெடுத்திருக்கிறது. இன்றைக்கும் 44 மூட்டை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு அமைப்புகள், மின்சார அமைப்பு 25 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு அமைப்பும் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏராளமான விவரங்கள் இருக்கின்றன. எனக்கு நேரமில்லை, தலைவர்கள் இங்கே பேச வேண்டும். ஆகவே இவ்வளவு சிறப்பாக இந்த கட்டடத்தை இங்கே கட்டுவதற்கு ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் நன்றி. தொடர்ந்து உங்களுடைய உதவி தேவை. அடுத்த ஆண்டுக்குள்ளாக இந்த இடத்தை உலகம் முழுவதும் இருக்கிற முற்போக்காளர்களும் இடதுசாரி சிந்தனையாளர்களும் நிறவெறியை எதிர்த்து, தீண்டாமை போன்ற கொடுமைகளை எதிர்த்து போராடக்கூடிய போராளிகளும் வந்து பார்க்கிற இடமாக இந்த இடத்தை நாம் மாற்றுவோம். மாற்றுவதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை என்று உங்களை நான் பணிவோடு கேட்டுக்கொண்டு, இந்த அடுத்த நிகழ்ச்சியாக இதில் கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான பாராட்டை